எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாவக்காய் பொரியல் வந்து இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி விதை இருந்துச்சுன்னா விதை எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முத்தலாக இருந்த விதை தான் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் இலசாக தான் இருக்குது அப்படின்னா அந்த விதை ஒன்றும் ரொம்பலாம் வந்து கசப்பாலாம் இருக்காது. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வந்து இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு மட்டும் தேவையான உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்த உடனே எடுத்துட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். அடுப்பு நிறுத்திட்டு எடுத்து வடிகட்டிட்டு தாளிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ஃபுல் வேக்காடும் இல்லை, இப்படி உடச்சோம்னா உடையாது. ஆனால் வந்து ஒரு முக்கால் வேக்காடுக்கு இது வேக வச்சு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வானல் வச்சு வெங்காயம் தக்காளி கட் பண்ணியிருக்கோம், அது வந்து தாளிச்சிட்டு செஞ்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு இப்போ வந்து வதக்கிக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். தக்காளி வந்து சின்னதாக சேர்த்து தான் வதக்குறேன். ஏன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து புளி கொஞ்சம் ஊற்ற போகிறோம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம கொஞ்சம் வந்து உப்பு போட்டு தான் அந்த காய் வந்து வேக வச்சப்போ ஒரு அரை உப்பு இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மசாலா மிளகாத்தூள் போடுறதுக்கும் வந்து சேர்த்து உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலையே அரைச்சது தான். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து இந்த மசாலா வந்து அதோட சேர்ந்துருச்சு. இப்போ பாவக்காவை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இதில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்த பிறகு தான் வந்து புளி லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணோம்னா இந்த காரம் அந்த கசப்புலாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸோடவே வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது நல்லா வதக்கி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க. இந்த மாதிரி காய் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே வந்து பாருங்க, அந்த தக்காளியோட ஜூஸு வெங்காயம் இதை மசாலாலாம் இதில் ஏறினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் புளி சேர்த்து கிளறிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்னும் லைட்டாக அந்த தொக்கு இருக்கிறதால கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா இந்த மசாலா வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுவாங்க. அப்புறமா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம புளி ஊற்றுனது வந்து ட்ரையாக வந்து ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பு நிறுத்திட்டு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான ட்ரையாகவும் இருக்கும், கசப்பும் வந்து இதில் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.